Hi மக்களே, welcome back. இப்போ we are on the job to see the part 2 of sources of Indian Constitution. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் யூகே பார்லிமெண்டரி சிஸ்டம் அது ரிலேட்டடாக வர்றது எல்லாமே வி borrowed it from யூகே அப்படின்னு பார்த்துருக்கோம். யூஎஸ்ஏ ஸ்ட்ராங் ஜுடிஷியரி அது எல்லாமே ரிலேட்டட் எல்லாமே இட் இஸ் ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஐரிஷ் டிபி வேணும் அப்படின்றால் கண்ணை திறந்து பார்க்கணும். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் டிபிஎஸ்பி. அதற்கப்புறம் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டை நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம். அண்ட் நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அப்படிங்கிறத பார்க்குறோம். நாமினேஷன் இல்லைன்னா என்டிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஃபார் நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, டி ஃபார் டிபிஎஸ்பி, பி ஃபார் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். திஸ் இஸ் ஃப்ரம் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அயர்லாந்து அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கனடானா ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ராங் சென்டர், சி ஃபார் ஸ்ட்ராங் சென்டர், ஏடி ஃபார் அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் அண்ட் ரெசிடியரி பவர்ஸ் வித் த சென்டர் விச் இஸ் அகைன் டினோட்டிங் ஸ்ட்ராங் சென்டர். இதெல்லாமே நம்ம கனடாட்ட இருந்து எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ பார்ட் 2 பார்க்க போறோம். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஜப்பான் அண்ட் ஆல்சோ சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, ஆஸ்திரேலியால கன்கரண்ட் லிஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட். இப்போ சிம்பிள். இப்போ ஆஸ்திரேலியானாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காரு ஒரு பெரிய கங்காரு. இது கங்காரு மாதிரி இல்லை, ஆனா ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. கங்காரு அது மடியில செகண்ட் கங்காரு இருக்கும். ஓகே, ஸோ கங்காரு, கன்கரண்ட் லிஸ்ட் ரெண்டுமே சவுண்ட் அலைக் வேர்ட்ஸா இருக்கு. ஸோ கன்கரண்ட் கங்காரு ஆஸ்திரேலியா. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இந்த ரெண்டு இருக்கா, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டு கங்காருவுமே இந்த ரெண்டு ரிலேட்டட். ஒன்று வந்து ட்ரேட், இன்னொரு வந்து காமர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்காரு ட்ரேட், அடுத்து வந்து காமர்ஸ். ஜாயிண்ட் சிட்டிங், ரெண்டு கங்காரும் ஒன்னா தானே ஜாயிண்டா தானே சிட் பண்ணிருக்கு. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஸ்திரேலியா. லெட்ஸ் see it again. சைட்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல ரெக்வஸ்ட் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு சென்ட் பண்றோம். கங்காரு, இட்ஸ் ரிலேட்டட் டு ஆஸ்திரேலியா. ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த கங்காரு அண்ட் இட்ஸ் பேபி, ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட். ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா இருக்கும் பிகாஸ் இட் இஸ் அன் ஐலாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல ஒரு ரெண்டு கங்காருல ஒரு கங்காருவோட பேர் வந்து ட்ரேட், இன்னொரு கங்காருவோட பேர் வந்து காமர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கங்காரு ஞாபகம் வச்சாலே இது வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து பிரான்ஸ்ல என்ன, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. பிரான்ஸ் இருக்கா, FRANCE. பிரான்ஸ்ல ஃப்ராட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, இந்த மூணுமே ஒரு ட்ரையாங்கிள். அங்க இருந்து எடுத்திருக்கோம் நம்ம பிரியாம்பிள்கானது. அடுத்து வந்து ரிப்பப்ளிக், பிரான்ஸோடைய ரெண்டாவது வார்த்தை. ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தையை பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சிருச்சு. ரிப்பப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் ஃப்ராட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி இங்க இருந்தா எடுத்திருக்கோம். அடுத்து யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யால ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ ரஷ்யாவுடைய சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தெரியும். அங்க புட்டின் இருக்காரு. நம்ம கண்டிப்பா நம்மளுடைய டியூட்டியை கண்டிப்பா செய்யணும். சோசியலிஸ்ட் நேஷன். ஸோ டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஐடியல்ஸ் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து ரஷ்யால அது வந்து அவங்க அந்த சிஸ்டம் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டே கம்யூனிசம் தான் இல்லையா. ஸோ சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அங்க இருக்கும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்றால் ரஷ்யால ரொம்ப போலார் ரீஜனா இருக்கிறதுனால தே வில் ஹாவ் ஜஸ்ட் ஐஸ் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஜஸ்ட் ஐஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் என்ன ஜஸ்டிஸ், சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல். ஸோ ரஷ்யானாலே புட்டின் நமக்கு டியூட்டிஸ் கொடுத்துருப்பாரு, அது ஞாபகம் வச்சுக்கணும். தே வில் ஹாவ் ஜஸ்ட் ஐஸ், வெறும் ஐஸ் மட்டும்தான் இருக்கும். ஜஸ்டிஸ் எந்தெந்த அதை ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜெர்மனினாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஹிட்லர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி டைம்ஸ்ல உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பூரா எடுத்துப்பார். ஓகேவா. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி வந்து ஹிட்லர், விச் இஸ் ஜெர்மனி. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிஃபரன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் we have taken it from Government of India Act 1935. இதுக்கு நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி. ஓகேங்களா. ஹிட்லர்
சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி மட்டும்தான் நீங்க வந்து ஜெர்மனி போடணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஜப்பான். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஜப்பானீஸ் கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா ரசிச்சு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி செய்வாங்க. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா வந்து ஜப்பான். சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கானா நமக்கு ஞாபகம் வர்றது நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா அப்படின்றாலே அவர் வந்து சேஞ்ச் கொண்டு வந்தவர். எந்த சேஞ்ச்? ஸ்லேவரியில இருந்து ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்தவர். ஸோ சேஞ்ச் அப்படின்னாலே நெல்சன் மண்டேலான்னு நம்ம சொல்லலாம். சேஞ்ச் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை அமெண்ட்மெண்ட், அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காட்டிலிருந்து எடுத்தோம். அடுத்தது இந்த ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணது மூலமா என்ன சொன்னாங்க அப்படின்றால், யாருமே மேல கிடையாது, ராஜாவாக இருந்தாலும் மக்கள் தான் அவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எலெக்ஷன் ஆஃப் ராஜா மெம்பர்ஸ், ராஜ்யசபா மெம்பர்ஸை நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் ஆப்பிரிக்கானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நெல்சன் மண்டேலா, who brought a change, which means changing of the constitution. It is also called amendment of the constitution. அதுக்கப்புறம் ஈக்குவல், ராஜாவும் மக்களும் ஈக்குவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஓகே, இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே முடிஞ்சு. இதற்கு ஒரு தம் ரூல் சொல்றோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். இந்த தம் ரூல் என்ன அப்படின்றால், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுடிஷியர்னு வருதோ டு கோ வித் தட் ப்ரொவிஷன் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் யூஎஸ்ஏ. அந்த ப்ரொவிஷன் யூஎஸ்ஏ இருந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த இடத்துல எல்லாம் பார்லிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த எல்லாம் பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராங் சென்டர் எங்கெங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கனடால இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து எமர்ஜென்சி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி வந்து ஜெர்மனி வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் 90% ஆஃப் த மெம்பர்ஸ் இங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டு ஆட் என்னென்ன டாபிக் பார்க்கணும், எந்தெந்த டாபிக்லாம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நாங்களும் அந்த ஏரியால கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.